மாறன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. மாறன் வீரா தான் என்டையராக இன்னைக்கு வந்து ஸ்கோப் வந்து கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆட்டோவுக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, யார்கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு மாறன் வந்து ஆட்டோலேருந்து எந்திரிச்சு பேசுகிறாங்க. நீ வேணா கைத்துக்கட்டில் எடுத்து போட்டு தூங்கு, எனக்கு கொஞ்சம் சவாரி இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். சவாரினா லோடு மட்டும் ஏற்றிட்டு வரணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. முன்னாடியே கமிட்மெண்ட் கொடுத்தது தான், 500 கொடுக்குறேன்னாங்க. இருப்பினும் என்னால் போக முடியல, டயர்டாக இருக்கா. 2-3 நாள் அந்த கல்யாணத்தில் வந்து மாங்குன்னு உழைச்சோமா, அதனால தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க வந்து ஒத்துக்கலை. அதனால தான் நான் இப்போ போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா, நம்ம 2 பேருமே போயிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிற, 2 பேருமா வா? நீ எதுக்கு வர? உனக்கெல்லாம் தேவையில்லாத வேலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க. உனக்கு கடுப்பாயிட்டாங்க. உன் மேலே அக்கறைப்பட்டலாம் ஐயோ பாவன்லாம் வரலம்மா. இப்போ வெளியில் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சுக்கியேன், காற்றடிக்கும், நான் மாட்டுக்கு வந்து தூங்க போகிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டியே? ஆமாம், நான் போனோன்னே வந்து தூங்க போகிறேம்மா, நீ சவாரி எடுமா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. மாறன் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. வீராவும் அதே மாதிரி தான் பொத்து பொத்துன்னு விழுவுறாங்க. என்னடா ஆட்டோ வந்து தலைகீழாக வந்து ஓடுது மாதிரி ஃபீலிங்காக இருக்கேன்னு சொல்லி அதிர்ச்சியாகி வந்து மாறன் வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. ரோடு எங்கேயோ இருக்குது, ஆட்டோ எங்கேயோ போயிட்டுருக்கு. வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு, என்ன ஆச்சு, நான் ஒழுங்காக தானே போகிறேன், வண்டியை பிரேக் அடிமா அப்படின்னு சொன்னோன்னா பிரேக் அடிச்சிடுறாங்க. என்னமோ ஒழுங்காக ஓட்டுற என்ன, ரோடு எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே ஓட்டிக்கிட்டு இருக்க, முதல்ல டீ கடையில் டீயை குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் வந்து இறங்கினோன்னே, எனக்கெல்லாம் டீ வேணாம், ஒன்று வேணாம். நான் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வந்துச்சு, சரி உன்னை நம்பி தானே போகிறேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்கடி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நானா பண்ணேன்? பின்ன நீ எங்கே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இல்லை, லைட்டாக வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதுக்கு நான் தான் கிடச்சேனா அந்த டீ கடையில் மரியாதையாக நின்று டீயை குடிச்சிட்டு அப்புறம் வண்டி ஓட்டு. உனக்கு என்ன இலக்காரமாக தெரியுதா என்னெல்லாம் பார்த்தா? கொஞ்சமாவது பொறுப்பாக வந்து ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன். அப்பன்னு பார்த்து டீயை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வீராவுக்கு. வீராவும் குடிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பிருந்தாவுக்கும் கண்மணிக்கும் நான் சுத்தமாக வந்து உங்கள் வீட்டில் தங்குறது பிடிக்கவே இல்லை. அதுவும் குறிப்பாக பாண்டியனோட பொருள் எடுத்துட்டா அவ்வளோதான். நீங்களாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கம்மியாக வந்து எனக்கு டோஸ் சொல்லுவது. இல்லைன்னா என்னையே வந்து பத்திரமா அமைச்சு வச்சுருப்பாங்க போல இருக்குது. அது மாதிரி தான் திட்டமிட்டு இருக்காங்க. ஆனால் நீ பாண்டியனோட தங்கச்சி தானே, நீ மட்டும் எப்படி என்னை மன்னிச்ச? நானும் யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தேன். எங்கள் அண்ணன் போனதுக்கான காரணம் நீ கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோதான் வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். நீ அதில் சம்மந்தப்பட்டிருக்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி மாறன் வந்து பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குன்னு நீ நிற்காம போனல, அதுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஆட்டோவில் ஏற டைம் ஆகுதுன்னொன்னே ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல அண்ணா ஒரு 20-30 பீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்கன்னு அந்த பேசஞ்சரோட நேம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவர் பேரில் தான் வந்து டெலிவரி பண்ணோம், நீ வந்து சாட்சி கையெழுத்து போட்டுருமான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க. நம்ம வீரா இந்த இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட்டில் சைன் போட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு பார்சலாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஒன்றை மாறணும் வந்து தூக்கிட்டு வந்து ஆட்டோவில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்களே அந்த பின் சீட்டில் வந்து வரிசையாக வச்சுட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா தூக்குற? ஆமாம், உனக்காக எம்பிட்டு உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்க, அதில் இதுவும் ஒன்று. எனக்காக என்னடா உதவி செஞ்ச அப்படின்னு வீரா வந்து கேட்டோன்னே, கல்யாண மண்டபத்தில் ஏக போக உதவி செஞ்சேன். ஆக்சுவலி உன்னை விட நான் தான் அதிகமாக வந்து வேலை பார்த்தேன், அது தெரியுமா உனக்கு? ஆமாம் தெரியும். அதுக்கு என்ன சொல்லி காட்டுறியா? ஆமாண்டி, சொல்லி காட்டத்தான் செய்வேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. செஞ்ச உதவி வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம், நீ மட்டும்தானே வந்து வீரா எவ்வளோ பொறுப்பான பொண்ணு தெரியுமா, பொறுப்பான பொண்ணு தெரியுமான்னு சுற்றி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்க. முக்காசி வேலை செஞ்சதெல்லாம் நான், ஆனால் என்ன 10 பைசா கூட மதிக்கிறது இல்லை. உன்னை மட்டும் ராமச்சந்திரன் வந்து தலை மேலே தூக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து மூலையில் நின்று இந்த கல்யாணத்தை வந்து பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமையுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வீரா. அப்பயே பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டினேன்னா இப்போ இந்த பார்சல் தூக்குறியே, இதை சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க. 100% இல்லை, 200% வந்து கண்டிப்பாக நாளைக்கே வந்து ஊரளவு வந்து போஸ்டர் அடித்து ஒட்டுவேன். நீ எல்லாம் செய்ய வேணாம், சும்மா நேரு, நீயே ஆல்ரெடி டயர்டாக இருக்க, உனக்கு தூக்கம் வேற வருது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் 2 பேரும் சேர்ந்து வந்து தூக்கி வச்சிருவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்தே வந்து பார்சல் வந்து பின்னாடி வந்து வச்சிடுறாங்க. வண்டி எடுக்கணும், பின்னாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி உட்காருதா, எங்கே உட்காருறது, இடமா இருக்குது, அதுக்கு தான் நான் உன்னை வர வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது, எனக்கும் ஒன்றும் புரியலையே. சரி நான் பொடி நடையாக நடந்து வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்ன நம்பி வந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து இது வரைக்கும் என் அண்ணன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன்.
என்னது ஃப்ரண்ட்லியா? இங்க எங்கடி இடம் இருக்கு உட்கார்றதுக்கு? சிங்கிள் சீட்டு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எட்ஜில் தான் உட்காடுறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. எடுத்தோன்னே வந்து யதார்த்தமாக வந்து மாறன் வந்து பட்டுறாங்க. உடனே வந்து பார்க்குறாங்க, சாரி சாரிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எட்ஜுக்கு நல்லா வந்து போய் உட்காடுறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து மேடு பள்ளமாக இருக்குது. 2 பேரும் வந்து பக்கத்தில் இடிச்சுக்கிறாங்க. சாரிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. பார்த்து ஓட்ட மாட்டியா? ரோடுன்னு இருந்தா மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். நீ என்ன பண்ணுறது? 2 பேரும் இவ்வளோ பக்கத்தில் உட்காந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னால் எப்படி இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய முடியுது? கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நைட்டாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்க, இதெல்லாம் எப்படி? எங்கள் அண்ணன் வந்து இத்தனை நாளாக வந்து எங்கள் குடும்பத்தையே வந்து கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காப்புல. இது தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கும் போது தான் எனக்கு இது எல்லாம் புரிய வருதுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. இந்த ஆட்டோ வந்து எத்தனை நாளாக ஓட்ட ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன். இந்த ஆட்டோ விற்கலான்னு தான் போனேன். விற்கலான்னு போன இடத்துல ஒரு சவாரி வந்துச்சு. அவங்க எனக்கு 300 ரூபா பணம் கொடுத்தாங்க. இந்த ஆட்டோ விற்கிறத விட டெய்லி ஓட்டினா நிச்சயம் வந்து 600 700 ரூபா கிடைக்கும். அப்போனா மாதத்துக்கு 20,000னா 4 மாதத்துலேயே வந்து இந்த ஆட்டோ விற்கிற காசை எடுத்துடலாமே. அப்போனா நமக்கு கொஞ்சமாவது வந்து கடன் அடைக்க உதவும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆட்டோ வந்து விற்காமல் இருக்கேன். எத்தனை நாள் ஓட்ட முடியும்னா தெரியலப்பா. நிச்சயம் வந்து எவ்வளோ நாள் ஓட்ட முடியுமோ அவ்வளோ நாள் லாபங்கிற மாதிரி தான் மனசில் வந்து தெம்போடு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கே. இந்த வயசில் கஷ்டப்படலைன்னா வேறு எந்த வயசில் வந்து கஷ்டப்படுவோம்? இதை பற்றி எனக்கு யோசிக்கிற அளவு கூட நேரம் இல்லை. உழைக்கணும், பணம் காசு வரணும், கொஞ்சம் இந்த குடும்பம் வந்து நிமிர்ந்து நிற்க இந்த பணம் வந்து உதவுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நீ வேணா உள்ளே வந்து தூங்குறியா? ஐயோ, திருப்பியும் உன் தங்கச்சிக்கிட்டலாம் என்னால் மல்லு கட்ட முடியாதுமா. நான் மட்டும் ஆட்டோவில் தூங்குறேன். உன் தங்கச்சிக்கிட்ட நான் ஆட்டோவில் தூங்குறேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. ஆட்டோவில் தூங்கிட்டு இருக்கப்ப எதாவது தூக்கி மேலே கீழே போட்டுற போகிறா. கண்டிப்பாக செஞ்சாலும் செய்வா. ஹெல்மெட்டை போட்டுட்டு தூங்குங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடி பண்ணுறாங்க நம்ம வீரா. ஏண்டி சொல்ல மாட்டீங்க? உங்கள் வீட்டுக்கு பாதுகாவலைன்னா நான் வாசலில் தூங்குறேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. டேய் என்னடா ஆட்டோவில் ரொம்ப சொகுசாக வந்து தூங்குற போல இருக்கே அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து காஃபியோடு வந்து எழுப்புறாங்க. ராகவன் என் மேலே அம்புட்டு பாசமாடா இருக்காதா பின்ன அப்படின்னு சொல்லி காஃபி வாங்கலான்னு இருக்கிறப்ப காஃபி கண்மணி போட்டதுடா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா உள்ளுக்குள்ளே சொகுசா சோபாவில் வந்து தூங்கிட்டு நீ வந்து என்ன வந்து சொகுசா தூங்குனேன்னு கேட்குறியா? ஏதோ ஒன்று தூக்கி என்னை பிச்சு எரிஞ்சிருக்கும். தூக்கமே வரல தெரியுமா அப்படின்னு நம்ம மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா அவனுக்கு தூக்கம் வரலன்னு பிருந்தா சொன்னது ஒன்றும் இல்லை, என்ன என்ன ஆள் தான் வேற அப்படின்னு சொல்லும்போது அப்பா சாமி அவங்க என்னன்னா என்னை திட்டுறதும் நீ என்றானா ஒரு பக்கம் அதே விஷயத்த சொல்லி சொல்லி என் காது வந்து புளிச்சு போச்சுப்பா. இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஃபோன் வருது. நம்ம வீராக்கு இது மாதிரி பிரியாணி என்னால் சமைக்க முடியாதுன்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. ராகவன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. உங்களுக்கு யாரும் பிரியாணி மாஸ்டர் செய்கிறதுக்கு ஆள் இருக்கா? இன்றைக்கி மூர்த்த நாள், நிச்சயம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட வந்து பேச வராங்க நம்ம ராகவன். என்னடா பிரியாணி செய்யணுமா? டேய் நான் உன் தம்பிடா. கல்யாணத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா வேலையும் நான் தாண்டா செஞ்சேன். உன் தம்பிங்கிற பாவத்தினால எவ்வளோ வேலை தாண்டா செய்வ? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பிரியாணி விஷயத்தில் கோத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது டே கண்மணிடா அப்படியே ஓடி போயிடு, இல்லாட்டி மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம வீரா வந்து கேட்குறாங்க. ரொம்ப திறமசாலி, அதனால தான் பிகு பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு வீரா கேட்குறாங்க. மாஸ்டரே வந்து நம்ம மாறன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராகவன். ஆளை நான் காட்டிட்டேன், திறமசாலி, கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க. அவன் சமைச்சான்னு வச்சுக்கிங்க இந்த ஏரியாவில் இருக்கிற யாரும் அடுப்பு எரிக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு உங்கள் வீட்டில் தான் எல்லாரும் விருந்து சாப்பிடுவாங்க. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி கெஞ்சுவோம். ஆனால் இவன் சீன் போடுவானே.